உங்களுடைய வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கையிலேயே வெற்றி பெற வேண்டுமா? தோல்விகளும் துன்பங்களும் வாழ்க்கையை விட்டு மாற வேண்டுமா? நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற வேண்டுமா? அதற்கு ஒரு வழி இருக்கின்றது. அது என்ன வழி என்பதை இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பு தோழமை உறவுகளே, இது நாம் பொது காலத்தினுடைய 29வது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாள் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தரப்போகின்றார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றார். அது எவ்வாறு என்றால் ஜெபத்தின் மூலமாக. நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை மோசே இன்றைய அந்த முதல் வாசகத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை மிக சுருங்க கூற வேண்டும் என்றால், அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்த்து போரிட வருகிறார்கள். மோசே இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் அந்த போரிலேயே வெற்றி அடைகின்றார்கள். முதலிலேயே இந்த அமலேக்கியர்கள் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவர்கள்தான் எசாவினுடைய வழியிலே வந்த வழி மரபினார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே போருக்காக அர்ப்பணித்தவர்கள். தினமும் போருக்காக தங்களே தயார் செய்து வலிமையுள்ள மக்களாக இருந்தார்கள். இவர்களுடைய போருடைய யுத்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் சோர்வாக இருக்கின்றார்களோ, வலிமையற்று இருக்கின்றார்களோ, பலவீனமாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் அவர்கள் தாக்கி வெற்றி கொள்வார்கள். இன்னொரு பக்கத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் மக்கள். இவர்கள் போர் என்ன என்பதை அவர்களுக்கு தெரியாத மக்கள். எகிப்து நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்த மக்கள். வேலையை மட்டும்தான் செய்து வாழ்ந்த மக்கள். இப்போது எகிப்து நாட்டிலிருந்து பாலைநிலத்தின் வழியாக சென்று சோர்வடைந்து வலிமையற்று பலவீனமான மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களை எதிர்த்து இந்த போரிட அமலேக்கியர்கள் வருகிறார்கள். இது எதை கற்றுத்தருகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் எப்போது சோர்ந்து காணப்படுகின்றோமோ, வலிமை இழந்து காணப்படுகின்றோமோ, பலவீனமாக காணப்படுகின்றோமோ, அப்போதுதான் இந்த தீய ஆவி சாத்தான் நம்மை சோதிக்கும். நம்ம எப்படியாவது வீழ்த்த நினைக்கும். நம்ம எப்படியாவது கடவுளிடமிருந்து பிரித்து எடுத்து செல்ல நினைக்கும். அதிலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்பதை மோசேயும் யோசுவாவும் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மோசே யோசுவாவை பார்த்து கூறுகின்றார், நீ மக்களை திரட்டி போருக்கு தயார் நிலையில் இரு என்று கூறுகின்றார். ஆனால் மோசே என்ன செய்கிறார் என்று பார்த்தோம் என்றால், கடவுளுடைய கோலை கையிலே பிடித்தவாறு இருக்கின்றார். அதாவது இந்த போரானது இஸ்ரேல் மக்களுக்கானது கிடையாது, மோசேக்கானது கிடையாது, யோசுவாக்கானது கிடையாது. மாறாக இந்த போரானது கடவுளுக்குரியது. அதை நீங்கள் நம்புங்கள் என்று அவர் கோலை கையிலே பிடித்தவாறு நிற்கின்றார். இது சாதாரண கோல் கிடையாது, மாறாக கடவுளுடைய கோல். இந்த போர் கடவுளுக்குரியது என நம்பி நீங்கள் களத்தில் இறங்குங்கள் என்று கூறுகின்றார். அப்போது மோசே இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கின்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களுக்காக போரிடுகின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், ஜெபமும் நம்முடைய செயல்முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒத்து போக வேண்டும். நாம் எப்போது கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து களத்திலே இறங்குகின்றோமோ, அப்போது கடவுள் நமக்கு வெற்றியை தருகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயே சில கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்ற பொழுது நாம் அந்த கஷ்டத்தை நாம் எவ்வாறாக எதிர்கொள்கின்றோம்? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமே கஷ்டம் ஏற்படுகின்றது, கடவுள் எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கின்றார், நான் மட்டும்தான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றேன், கடவுள் என்னை எதற்காக படைத்தார்? இந்த கஷ்டத்தை அனுபவிக்கவா, இந்த தோல்வியை அனுபவிக்கவா என்னை படைத்தார்? கடவுள் எதை பார்த்து கொண்டு சும்மாவே இருந்து விடுகிறாரே என்று நாம் நினைத்து கொள்வோம். ஆனால் நாம் ஒன்றை மட்டும் மனதிலேயே உறுத்தி தியானிக்க வேண்டும். அதாவது, நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டம் நமக்கானது கிடையாது, மாறாக கடவுளுக்குரியது. நாம் தோல்வி வருகின்ற பொழுது அந்த தோல்வியானது நமக்கானது கிடையாது, கடவுளுக்குரியது என்பதை மனதிலே வைத்துவிட்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம் களத்திலேயே இறங்கி செயல்படுகின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருகின்றார். எவ்வாறாக மோசே கடவுள் மீது நம்பிக்கை வைத்தாரோ, யோசுவா கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த போரிலே சென்றார்களோ, அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள். இந்த வெற்றி எவ்வாறு கிடைக்கிறது என்று பார்த்தோம் என்றால், மோசேயினுடைய ஜெபத்தினால் கிடைக்கின்றது. மோசே எவ்வாறு ஜெபிக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபிக்கின்றார். அதாவது எப்போதெல்லாம் மோசே கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபித்தாரோ அப்போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் எப்போதெல்லாம் அவருடைய கைகள் தளர்ந்து விடுகின்ற பொழுது அந்த அமலேக்கியர்கள் வெற்றி பெற்றார்கள். உடனே அவருடன் இருந்த
அந்த ஆரோனும் கூரும் அவருடைய கை தளர்ந்து விழாதபடி பக்கபலமாக அவரை தாங்கிக் கொண்டார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், நான் எப்போது ஆண்டவிடத்திலே இடைவிடாமல் மனம் தளராமல் ஜபித்து கொண்டிருக்கின்றேனோ, கைகளை உயர்த்தி கொண்டு ஜபிக்கின்றேனோ, அப்போதுதான் கடவுள் நமக்கு வெற்றியை தருகின்றார். இந்த கைகளை உயர்த்துதல் என்பது நம்முடைய ஜபத்திலே காணப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு அடையாளம். ஏன் என்று பார்த்தோம் என்றால், நாம் எப்போது கைகளை உயர்த்துவோம்? ஒரு பள்ளத்திலே நாம் விழுகின்ற பொழுது நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று கைகளை உயர்த்தி கொண்டுதான் நாம் கத்துவோம். கைகளை கட்டிவிட்டு வாயை மூடிக்கொண்டு இருக்க மாட்டோம். மாறாக கைகளை உயர்த்தி கொண்டு ஜபிப்போம். இந்த கைகளை உயர்த்துகின்ற பொழுது நாம் எதை குறிக்கிறோம் என்றால், ஆண்டவரே, என்னுடைய கைகளில் எதுவுமே இல்லை, நான் உன்மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், நீர் மட்டும்தான் எனக்கு பலத்தை தருவீர், நீர் மட்டும்தான் எனக்கு வாழ்வை மாற்றுவீர் என்ற ஒரு நம்பிக்கையில் கடவுளிடம் நாம் கைகளை உயர்த்தி கொண்டு ஜபிக்க வேண்டும். எவ்வாறு மோசே கைகளை உயர்த்தி கொண்டு ஜபித்தாரோ அப்போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். எப்போது அவருடைய கைகள் மனம் தளர்ந்து விழுகின்ற பொழுது அப்போது அந்த இஸ்ரேல் மக்கள் தோல்வியை சந்தித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தோல்வியை சந்திப்போம். எவ்வாறு என்றால், நாம் முதல் முறையாக ஜபம் செய்ய போகின்ற பொழுது நன்றாக ஜபிப்போம், கைகளை உயர்த்தி கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜபிப்போம். ஆனால் நம்முடைய ஜபத்தை கடவுள் கேட்காமல் போகின்ற பொழுது அந்த ஜபத்திலேயே நம் பலவீனத்தை சந்திப்போம். அந்த ஜபத்திலேயே தளர்ந்து விழுவோம். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், நான் தினமும் கடவுளிடத்திலே ஜெபிக்க வருகின்றேன், ஆனால் கடவுள் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை, நான் ஜெபித்தால் மட்டும்தான் கடவுள் எனக்கு தருவாரா, நான் இவ்வளவு காலம் ஜெபிக்கின்றேனே, இதுமுறை தராத இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமோ என்ற ஒரு கேள்வியிலேயே நாம் குழம்பி மனம் தளர்ந்து போகின்றோம். ஆனால் நாம் ஒன்றை மட்டும் மனதிலே நினைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்போதெல்லாம் மனம் தளராமல் இடைவிடாமல் கடவுளிடத்திலேயே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது நாம் வெற்றியை பெறுகின்றோம். இந்த வெற்றி என்பது நம்முடைய ஜபத்தின் மூலமாக கடவுளுடைய துணையை நாடுவது, நம்முடைய அந்த பலத்தை நாடுவது அல்ல. அதே போல பிற மனிதர்கள் இந்த ஜபத்திலேயே தளர்ந்து விழுகின்ற பொழுது நாம் ஒரு பக்க பலமாக இருக்க வேண்டும். எவ்வாறாக ஆரோனும் கூரும் அந்த மோசேயினுடைய கரங்கள் தளர்ந்து விடுகின்ற பொழுது அவருடைய கரங்களை தாங்கி நின்று பக்கபலமாக இருந்தார்களோ, அதே போல மக்கள் ஜபத்திலேயே தளர்ந்து விழுகின்ற பொழுது, நம்பிக்கையற்ற மனிதர்களாக மாறுகின்ற பொழுது, பலவீனமான மக்களாக மாறுகின்ற பொழுது அவர்களை தாங்கி பக்கபலமாக நாம் இருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் தோல்விகளும் மாற வேண்டும் என்றால், நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் என்றால், முதலிலேயே கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து அந்த களத்திலேயே இறங்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதபடி கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவரிடத்திலேயே மன்றாட வேண்டும். மூன்றாவதாக, பிறர் ஜபத்திலேயே தளர்ந்து விழுகின்ற பொழுது, நம்பிக்கையற்றவர்களாக மாறுகின்ற பொழுது அவர்களை பக்கபலமாக தாங்கி நிற்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, நாம் வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த வெற்றி கடவுளுக்கு உரியது, நம்முடைய பலத்தினால் கிடைத்தது அல்ல என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து இடைவிடாமல் மன்றாடுவோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வெற்றியை தருவார். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.